வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் நைஸ் இயர்ஸ். ஸோ ஒரு நேற்று நைட்டு வந்து ஒரு செம ஹாப்பி ஆஃப்டர் லாங் டைம் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஈவன் இட் மைட் பி அன் ஒரு பெரிய குவாலிஃபயர் மேட்ச் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைனா கூட, ஸோ அந்த டீமோட ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஃபினெட்லி சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு கர்ஸ் 180+ சேஸ் பண்ணவே இல்லை 2018 இருந்து அப்படி இப்படின்னு அது வந்து பெரிய ரிமார்க்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பர்டிகுலர் கர்ஸுமே நேத்தோட ஒழிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நியூ பிரைட் ஃபேசஸ் யங் டேலண்ட்ஸ் ஹஸ் பீன் ஃபீட் இன் டு த சிஸ்டம். நிறைய எக்ஸைட்டிங் நியூஸ். அண்ட் பர்சனலி இந்த 3 வின்ல இந்த வின் தான் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்டரி வின் அண்ட் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அந்த வின் டீமும் சரி, அந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்க அப்ளை பண்ண விதமும் அண்ட் அவங்க ஆடின விதம் எல்லாமே வந்து அந்த 3 மேட்ச்ல வந்து சாரி இந்த 12-13 மேட்ச்ல இந்த மேட்ச் வந்து ரொம்ப பெட்டரா பண்ணியிருக்காங்க. ஸோ உன்னோட இனிஷியல் தாட் சொல்றா மாடி. இனிஷியல் டாஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. அதாவது நம்ம வந்து சாம்பியன்ஷிப்பா வின் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லோ ஃபேஸ்ல இருந்து நம்ம எதெல்லாம் வந்து மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டே இருந்தோமோ அதை வந்து கரெக்ட் பண்ணி அந்த டீம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளே ஆஃப் போகணும்னு ஃபைட் பண்ண டீம் கிட்ட வின் பண்ணது ஒரு பிளஸ். இதுவே ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்கவங்க அவுட் டு த கான்டெஸ்ட் தான் வேற. பிளே ஆஃப் போய் ஆகணும் அந்த சிச்சுவேஷன் இருக்க டீம் வந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணது, எஸ்பெஷலி வருண் நரேன் 2 பேர் இருந்து அந்த மாதிரி கேமை புல் பேக் பண்ணி வின் பண்ணதுலாம் வந்து இட்ஸ் மேஜிக். அண்ட் உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம தோத்துட்டே இருந்தப்போ நீ கத்துன நம்ம டீம்ல சிக்ஸ் அடிக்கவே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எவ்வளவு சிக்ஸ் தெரியுமா? 13 சிக்ஸ். அதாவது 78 ரன், 180 ரன் சேஸ்ல 78 ரன் சிக்ஸ் மூலமா அடிச்சிருக்கானுங்க. சிக்ஸ் அடிக்க பிளேயரை உருவாக்கியாச்சு, சிக்ஸ் அடிக்க பிளேயரை கண்டுபிடிச்சாச்சு. மத்த பிரான்ச்சைஸ் அப்படின்னா இப்போ அடுத்த சீசனுக்கு பாத்துக்கலாம், மினி ஆக்ஷன்ல பண்ணிக்கலாம். நான் பண்ணது தப்பு, நான் பண்ணதை சரி பண்ணியே தீருவேன்னு சொல்லி மியூசிஷியன் ட்ரைல ஆளை கண்டுபிடிச்சி பக்காவான பிளேயர், எஸ்பெஷலி பிரேவிஸ் மாதிரி. உருவில் பட்டனோட பேட்டிங் ஃப்ளோ பாத்தியா? சரி ராதான், பட் எட் அந்த அந்த ஃபைட் பண்ற டேய் இதுதான்டா நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கடா இருந்தீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தேர் ஆல் செட் ஃபார் 2026 அந்த மாதிரி தான் இருக்கு. எம்எஸ் ஓகே தோனி வேற மாப்பிள. ஹிண்ட் கொடுத்திருக்காரு, ஆடி கொடுத்தா ரொம்ப பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு see. ஓகே சூப்பர். தலை ஆடுவார்ரா, கண்டிப்பா தலை 2026 தலை ஆடுவாரு. நம்ம டிராஃபியோட தான் ரிட்டையர்மெண்ட் இருக்குன்னு நான் கண்டிப்பா ஹை ஹோப்ஸா வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. நான் ஆனா அதை மட்டும் டக்கு டக்குன்னு. தோனியோட ஒண்ணு ஞாபகம் இருக்கு. நீ சொன்ன தோனி ஆடுவார்னு சொன்ன, பட் எனக்கு வந்து எம்எஸ் தோனி பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறோம். ஹி டோன்ட் ஹேவ் எனி திங் டு ப்ரூவ். ஆடினா ஓகே சந்தோஷம் தான். ஏன்னா இந்த மாதிரி டிரான்சிஷன் பேஸ் கொடுத்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் பண்ணி எப்படி இந்த டீமை லீட் பண்ணி போறான்னு சொல்லிட்டு மேபி பேக் எண்ட் இருக்கலாம். என்னன்னா ஒரே ஒரு விஷயம், அவர் வந்து இது சொல்றது எப்படி கரெக்டா தப்பான்னு தெரியல. சையத் ரஹானே வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, இன்டர்வியூ கிடையாது டாஸ்ல. நீங்க எப்படி இவ்வளவு கன்வென்ஷனல் ஷாட் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங் சிக்ஸஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்க, அப்புறம் அந்த பின்னாடி இருக்க ஷாட்லாம் எப்படி வந்து உங்களுக்கு இம்ப்ரவைஸ் ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து லோக்கல் டோர்னமெண்ட் நிறைய விளையாட ஆரம்பிச்சேன், எஸ்பெஷலி ஹைட் மஸ்டர் ட்ராக் மாதிரி டோர்னமெண்ட், அதுக்கப்புறம் மும்பைல இருக்க லீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சேன். அந்த யங்ஸ்டர்ஸோட பேசி பழகி பழகி எனக்கு வந்து அவங்க கிட்ட நிறைய இன்புட்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அவர் ஐபிஎல் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாரு. எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் சிஎஸ்கே ஃபேனா, இப்போ அவர் வந்து சைட் மஸ்டர் டிராஃபிக்ல ப்ராப்ளி பீகாருக்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஜார்க்கண்ட் மாதிரி டீமுக்கோ வந்து அவர் ஆடினா ஃபுல் சீசன் கூட ஆடிபிள் ஆகுது. ஒரு மினி மேட்சஸ் மட்டும் அவர் ஜஸ்ட் அவர் ஃபிட்டா இருக்கும்னு நினைச்சு இன்னும் மேட்ச் மேட்ச் அவரே சொன்னாரு லாஸ்ட்ல என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து மேட்ச்ல ஆடினா பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. ஸோ ஒரு 3-4 மேட்சஸ் ஆடி அந்த யங்ஸ்டர்ஸோட இன்புட்ஸும் கொடுத்து அந்த சைட் மிஸ்டர் டிராஃபியை அது எலிவேட் பண்ணும். ஸோ ஒரு ஒரு 5 மேட்ச் 4 மேட்ச் அவர் மேட்ச் ஃபிட்னஸ்க்காக ஆடினார்னா இன்னும் பயங்கரமா வரும். ஸோ தோனி சைட் மிஸ்டர் டிராஃபி ஆடுறாருன்னா அப்ப யோசிச்சுப்பாரு, என்னடா இவரே வந்து ஆடுறாருன்னா அவர் வெளியில இருக்காரு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த லோ ஃபுல் டாஸ் ஆகட்டும், ஸ்பின்னர்ஸ் வச்சு ஈஸியா ரிசீவ் பண்றதாகட்டும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணலாம், நோயிங் தட் இ கோயிங் டு பிளே தி கேம். ஸோ இன்னும் முடிச்சிடறேன். இது எனக்கு எந்த சீன் ஞாபகம் வருதுன்னா, எம்எஸ் தோனி படத்துல ஒரு பைக் ரிப்பேர் பண்ணுவாரு அந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி வந்து ரிப்பேர் பண்றதுக்காக ஹெட் மிஸ்டர் இறங்கி தோனி ஆடினா இன்னும் சந்தோஷமா இருக்கும் நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்டா தான். ஓகே. ஆமா அது கரெக்ட் தான். பட் ஆனா அகைன் அவரோட பர்சனல் லைஃப் அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபார்ட்டி தாண்டிச்சு. பட் எப்படின்னு தெரியல. பட் அகைன் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. டெஃபினட்டா அதுதான், இஃப் தட் இஸ் ரெக்யர்ட் டெஃபினட்டா அது பண்ணுவாரு. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்சோட என்னோட பர்டிகுலர் அனாலிசிஸ் மட்டும் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த மேட்ச் ஏன் நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சோம். இது வந்து பாக்குறதுக்கு மேபி லாஸ்ட் வரைக்கும் போன மாதிரி இருக்கும். ஆனா இருக்கிற நம்ம ஜெயிச்ச மேட்ச்ல இதுதான் தி கம்ஃபர்டபுள் சேஸ், அது ஒண்ணு.
அண்ட் ஆல்சோ முக்காவாசி சேஸ்ல வந்து நம்ம வி ஆர் ஸ்டில் ஆன். அந்த பவர் பிளே விக்கெட்ஸ் கார்டு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ரன் ரேட் அந்த இதுல பாத்தீங்கன்னா வி ஆர் ஆல்வேஸ் வி ஆர் ஆன் தி சேஸ் அண்ட் வி ஆர் ஈவன் அஹெட் த சேஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட 180 நம்ம சேஸ் பண்றோம். தோத்த மேட்ச் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி, பிபிகேஎஸ், டிசி, அப்புறம் ஆர்ஆர், இந்த எல்லா மேட்சுமே நம்ம தோத்தோம் இனிஷியல் டைம்ஸ்ல. எல்லாமே 180, 185, 175, 190 இந்த மாதிரி டார்கெட்ஸ். ஸோ நம்ம ஏன் தோத்தோம்னா பவர் பிளேல ஹிட் பண்றதே கிடையாது. ரொம்ப ஸ்லோவா ஆடி ஷெல்லுக்குள்ள போய் ரன் ரேட்டை வந்து அங்கவே நம்ம கொடுத்துடுறோம். 9 ரன் ரேட் இருக்க வேண்டியது 11, 12, 13 அங்கவே நம்ம புஷ் பண்ணி விட்டுறோம். விக்கெட்ஸும் அடி போயிடுது, ரன்ஸும் வர்றது இல்ல. அண்ட் மிடில் ஓவர் வந்து என்னைக்குமே கண்டெய்னிங் ஓவர்டா. அந்த 7, 8, 9, 10, 11, 12 இதெல்லாம் ஸ்பின்னர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை வந்து அகைன் ஆல் 5 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் ஆஃப் த ரிங் ஸ்பின்னர்ஸ் போடும்போது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு ஓவர்ல 15 ரன் 16 ரன்லாம் உனக்கு மிடில் ஓவர்ல வரவே வராது. ஒன்னு உனக்கு ஓப்பனிங் அந்த பவர் பிளேல வரும், டெத்துல வரும், அவ்வளவுதான். நீங்க அந்த பவர் பிளேல கேபிட்டலைஸே பண்ணாம எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து நம்ம கடைசிக்கே புஷ் பண்ணிட்டே இருக்கோம். திரும்ப திரும்ப நீ ஆடு மிடில் ஓவர் அண்ட் மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர்ல தோனி, அப்புறம் அந்த மாதிரி லோயர் ஆர்டர்லயே நம்ம புஷ் பண்ணிட்டே இருக்கோம். துபாய் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் டூ ஹார்ஷா. பட் அது பண்ணாம இன்னைக்கு பாத்தியா, இன்னைக்கு இதுல அந்த 100 ஓவர் வைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் 37, 4 ஓவர் 45, 5 ஓவர் 56, 6 ஓவர் 62. ஆனா நீ இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா 3 ஓவர் 37 ஃபார் 3, 43 ஃபார் 4, 56 ஃபார் 5, 67 ஃபார் 67 ஃபார் 5 இருந்துச்சு. ஓகேவா? அப்போ 6 ஓவர் 67 ரன். இல்ல ரெக்கேட் சாரி ரன் ரேட் வந்து 11ல இருக்கு. ரெக்கேட் ரேட்டும் அந்த ஈக்குவலா தான் இருக்கு, 9.5 அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா 5 விக்கெட் போயிருந்தது. ஓகேவா? 5 விக்கெட் போயிருந்தாலுமே ஸ்டில் வி கேன் ஏபிள் டு சேஸ். ஏன்னா 2 பிளேயர் வந்து உனக்கு சாலிட்டே ஆடி கொடுத்தா போதும். அண்ட் ஈவன் எங்க நம்ம வந்து ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா 67 ரன் அடிச்ச உடனே உனக்கு ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸே இல்லடா. 20 பால்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 80 பால்ஸ் 100 ரன்ஸ், 70 பால்ஸ் 90 ரன்ஸ். இந்த கீனா மேட்சை பார்த்தவங்களுக்கு தெரியும். 60 பால்ஸ் 80 ரன்ஸ் இந்த மாதிரியே இருந்துச்சு. இதை மட்டும் நான் முடிச்சிடறேன், இது மட்டும். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அவங்க பவுலர்ஸ சீக்கிரமே நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண வச்சோம். பவர் பிளேல வருணோட ஒரு ஓவர், ஓகேவா? அதே மாதிரி நரைனோட ஓவர்ஸ் 1-3 சாரி 1-2-3. அதே மாதிரி நரைனை வந்து ஒரு ஓவர் நம்ம டேக் டவுன் பண்ணோம் கரெக்டா. பிரவிஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் 15 ரன் அடிப்பார். அதனால நரைன் அவர் வழி இல்லாம இன்னொரு ஓவர் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு 2வது ஓவர் கொடுப்பாங்க, அதுல பிளே அவுட் பண்ணிடுவாங்க. வருண் சக்கரவர்த்தியோட 4 ஓவரையும் வித்தின் 13 ஓவர்ஸ்க்குள்ள நம்ம முடிச்சிட்டோம். அது வந்து இன்னொரு மிகப்பெரிய இது. அண்ட் ஏன்னா வருண் சக்கரவர்த்தியா லாஸ்ட் டைமே கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணாங்க அவங்க. அதுக்கு நான் அந்த ஒரு சொல்றேன். அதை வந்து அவங்க சீக்கிரமே வருண் சக்கரவர்த்தி நரேன் அந்த சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து முன்னாடி எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தாங்க? அவங்க அவ்வளவு டாங்க்ல போகும்போது நடுவுல ஒரு ஓவர் தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில ரஹானே வந்து பேர் என்ன வைபவ் அரோரா உள்ள அதான் கொண்டு வந்தாரு. அரோராவை நீ இந்த மனநிலைமையை உடைக்கணும், நீ இந்த தாட் ப்ராசஸ நீ உள்ள எவனையுமே அந்த இன்செர்ட் பண்ணக்கூடாது, ஃபில்லர் பவுலர் வச்சு நான் ஓட்டி விடக்கூடாதுங்கிறதுனால நான் அவனை போட்டு போல 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 பொழந்தாரு. அந்த ஓவர் விக்கெட் டபுள் ஹெட் ஸ்வாட் தான். விக்கெட் ஆயிருக்கலாம், மைபி 30 ரன் வந்துச்சு உனக்கு லம்பா. ஆனா விக்கெட்டும் ஆயிருந்திருக்கலாம். விக்கெட் ஆனாலும் பரவாயில்ல, பட் ரன்ஸ் வந்து 30 ரன் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு பவுலர் ஷாட். வேற வழி இல்லாம அடுத்த ஓவர் வருண் வந்துட்டான். வருண் வந்து லாஸ்ட் தோனிக்காக வச்சிருந்தாங்க. ஆனா வைபவ் பொழந்த உடனே வேற பயம் வழியே வந்துச்சு. இல்ல, வருணை கொண்டு வர வேண்டியாயிருச்சு. ஏன்னா வருண் மட்டும் கண்டெயின் நிறைய அடிச்சிட்டாங்க. மொயின் அலி போட முடியாது, ஏன்னா 2 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போட்டா பொழந்துருவான்னு சொல்லிட்டு வருணை கொண்டு வந்து வருணோட கடைசி இந்த ஒரு ஓவர் அங்க இது மாதிரி ஒரு ஓவர். ஆனா நெகோசியேட் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சேன் வருணை போய் ஓட்டி விட்டு ஆடின்னு நினைச்சேன். பட் வருணை வந்து அடிக்க போய் அவுட் ஆகி அதுக்கப்புறம் தோனி வந்துட்டாரு. தோனி அவ்வளவுதான் 2 ஓவர் பிளே அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு. நாராயணுக்கு அடுத்த ஓவர் பிளே அவுட் பண்ணிட்டாரு. 4 சொலையான ஃபாஸ்ட் பவுலரோட ஓவர். அதுல 3 வந்து ரசல். ரசலோடது, 1 மட்டும்தான் ஹர்ஷித் ராணாவோடது. அந்த ரசலுக்கு பதிலாக வைபவ் அரோரா கொடுத்திருந்தாலுமே அடி வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரிதான் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் சூப்பரா ஆடி அழகா வித்தியாசம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மிடில் ஓவர்ஸ்ல அவன் அவன் நம்ம தலைமையில ஏறி உட்கார விடக்கூடாது. நீ அவனை கவுண்டர் அட்டாக் பண்ணணும். கவுண்டர் அட்டாக் இஸ் த ஒன்லி வே டு புட் யுவர் செல்ஃப் அஹெட் இன் த சேஸ் அண்ட் ஆல்சோ இந்த இன்னிங்ஸையுமே நீ ஜெயிக்கணும். இந்த சேஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சேஸ்டா இப்படிதான் இருக்கணும். அந்த 30 ரன் வந்தோடனே அவன் கம்ப்ளீட்டா ஆஃப். அவன் மெயின் பவுலர் எடுத்துட்டு வர்றான். 15 ஓவர்ல அந்த 2 பேர் லாக் பண்ணிட்டோம். நீ தோனிக்கு வச்சிருக்கியா? தோனி வர்ற வரைக்கும் நான் வச்சிருந்தா தானே அவனை நான் இப்ப அடிச்சு நான் அவனை என்ஃபோர்ஸ் பண்றேன். நீ அவனை கொண்டு வரனா அடுத்த ஓவர் எவன் போட்டாலும் நானே முடிச்சிருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஆடினா பிரவிஸ். அந்த பயத்தை காமிச்சு நம்ம வந்து இது சூப்பரா ஆப்போசிட்டா ஸ்ட்ராட்டஜிக்கா அடிச்சிருக்காங்க. இதே நீ நினைச்சு பாரு, லென்த்தா பேசுறேன் நினைச்சு பாரு. 6 ஓவர் 40 ரன் 2 விக்கெட். அடுத்து வருணும் நாராயணும் டேண்டம் போடுறாங்க.
ஆளுக்கு 4 4 ஓவர், 8 ஓவர், அப்படியே 15 16 ஓவர் போடுறாங்க. நீ எத்தனை ரன் அடிப்ப அதுல? மிஞ்சி மிஞ்சி போலாம் 8 ஓவர்ல ஒரு ரொம்ப அடிச்சாலுமே 5 50 ரன். 50 ரன் அதுலயே அதிகம். என்ன கேட்டா 50 40 to 50 ரன் அடிக்க முடியும். கன்ஃபார்ம் வரும். நிறைய போட்டாங்க 2 to 4 விக்கெட் எடுத்துருவாங்க. ஆளுக்கு 2 2 விக்கெட் எடுத்துருவாங்க. அப்ப நீ நினைச்சு ஸ்கோர் தரேன் 80 for 6 இல்ல 100 for 6 இருக்கும். அதுல இருந்து உன்னால மீண்டு வரவே முடியாது. இந்த தோனி மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி நீ ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கடைசி 4 ஓவர் 37 ரன், 4 ஓவர் 40 ரன், அட்லீஸ்ட் அந்த 10 ரன் ரேட்டுங்கிறத கொடுத்தா அவர் வந்து அடிச்சு முடிப்பாரு. அவருன்னு சொல்லல, எந்த ஒரு பினிஷராலுமே மிடில் ஆர்டர் கொஞ்சமாவது நீங்க எடுத்து கொடுக்கணும். கடைசி வர்றவன் அடிப்பான்னு சொல்லி 24 பால் 90 ரன், 15 பால் 60 ரன் இப்படி கொடுத்தீங்கன்னா எவன் வந்தாலும் அடிக்க முடியாது. ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் அங்க இங்கன்னு ஏதாவது கொஞ்சம் பட்டுக்கிட்ட அப்படின்னு தெரிச்சு போச்சுன்னா வருமே மாதிரி. தவிர இது வந்து ப்ராப்பர் சேஸ் வந்து இதுதான். சோ உன்னோட இதை சொல்றேன். அதான் ரொம்ப லென்த்தா அப்படியே ஃபுல்லா சமரைஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இதுதான் தோனியுமே சொல்லிட்டு எனக்கு இந்த குஷன் கிடைச்சதுக்கு காரணம் வந்து அந்த 30 ரன் ஓவரும் இனிஷியலா ம் உருவில் படையில இந்த 30 ரன் தான். இந்த 2 30 ரன் தான் நம்ம மேட்சை டிஃபைன் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா அவங்க வந்து ரெண்டு கன்ஃபியூஷன் எடுத்தாங்க. சரி, நீ வின்னுக்கு தான் ஸ்ட்ராங்கா போனோம் அப்படின்னா ரஹானே வந்து என்னாலும் பரவாயில்ல, நான் பின்னாடி வருணி நிறைய வச்சுக்கலாம் பண்ணிருப்பான். இவங்களுக்கு இன்னொரு செக் பாயிண்ட் இருக்கு, ரன் ரேட்டோட வின் பண்ணணும். 5 விக்கெட் ஆயிடுச்சு. ம் இப்ப வருணியும் ஹரிஷத் ராணாவையும் கொண்டு வந்து நம்ம 7 விக்கெட் ஆகிட்டா பின்னாடி பேட்ஸ்மேன்ஸே கிடையாது, பேட்ஸ் கூட ஆள் கிடையாது, நம்ம ரன் ரேட்ல வின் பண்ணலாம்னு ஒரு ஒரு அந்த பாடி இருக்கு ஆப்போனன்ட்ல நம்ம அந்த மாதிரி தான் யோசிக்கணும்னு தோணும். ஏன்னா 5 விக்கெட் ஆயிடுச்சு கிளம்சி பவர் பிளேக்குள்ளேயே. இவங்க 2 பேரும் நம்ம ஈஸியா விக்கெட் எடுத்து முடிச்சிட்டோம்னா நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னா திருப்பி ஆப்வியஸ்லி தோனியால நரேன் வருண் சக்கரவர்த்தி 2 பேரையும் பண்ண அடிக்க முடியாது. முடியாது. ஏதோ ஒரு விக்கெட் ஆயிடும். சோ அந்த பக்கம் பேட்ஸ்மேன் இல்லைன்னா நம்ம 2 எடுக்கலான்ற ஒரு இதுதான். பட் அந்த 30 ரன்ஸ் தான் சொன்ன மாதிரி இது நிறைய பிளான் பண்ணி பக்காவா எடுத்திருக்காங்க. அதாவது நல்ல டீம் செட் ஆயிடுச்சு எக்ஸப்ட் கான்வே. மேபி கான்வேக்கு பதிலாக இன்னொரு சாம் கரண்ட் கொண்டு வந்தா இன்னொரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ கான்வே ஜஸ்ட் நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் கேம் சாம் கரண்ட் வந்துடும். ஒரு ரூல் படையில ஆயுஷ் மாதிரி ஓப்பனிங், சாம் கரண்ட் நம்பர் 3 அது கண்டிப்பா நடக்குது. இல்லைன்னா சாம் அதான் கூட கரண்ட் இப்போ ஓப்பனிங் இருக்கு. இல்ல இப்போ சாம்கரன் சர்டனிட்டி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் சாம்கரன் ஆடவே மாட்டேன். அவனை வந்து இதை வச்சுட்டு கூட யார் இப்போ நான் இப்போ யாரையாவது இப்போ நான் வெளியே அனுப்ப போறேன், நான் வந்து ட்ராப் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுக்கு மேபி ஒரு 2 சான்ஸ் ஏதாவது டீம்ல ஃபிட் இன் பண்ணுவாங்களா? ஏன்னா யார் 2 பேரும் நல்ல பிளேயர்ஸ் தான். ரச்சின் ரவீந்திரன் நல்ல பிளேயர், கான்வே நல்ல பிளேயர். நீ வெளியே வருவதற்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு தான் விடணும். ஏன்னா இது வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. கான்வே இஸ் லைக் வெரி சர்டன் சிஎஸ்கே கண்டிஜன் ஃபார் லாங் டைம். அண்ட் ஒரு 650 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 3 4 சீசனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த சீசன் சரியில்லை. அதனால கான்வேவா எடுத்தோன்னே டிராப் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. பண்ண முடியாதா உனக்கு ஃபாரின்? நீ நீ சொல்ற பாயிண்ட் ஓகே, அது நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். ஆன் மெமரி டிராப் பண்ண. பட் அவங்களுக்கு ஃபாரின் காம்படிஷன்ஸ் நீ பாரு. நம்ம ஜெயிச்ச 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து யார் வின் பண்ணி கொடுத்தா? நூறு அகமது. அதுக்கப்புறம் பத்ரியானா தே ஓன் டிராப் எக்ஸ்பெக்டர். என்னதான் ஆனாலும் பத்ரியானா இன்ஜுரி ஆகாம டிராப் பண்ண முடியாது. சோ 3வது பிளேயர் டெவல் பிரேவிஸ். இந்த ஒரு பிளேயர் மட்டும் எப்பவுமே ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கும். இவங்க தான் சொல்லி ஆடவே முடியாது. எந்த டீம் வந்தாலும் 4 ஃபாரினர்ஸ் வந்து சர்டினிட்டி கிடையாது. ஒரு மூணு ம். 2 ஃபாரினர் சர்டினிட்டி இருக்கும், மிச்ச 2 ஃப்ளோட்டிங்ல இருக்கும். நமக்கு 3 சர்டினிட்டி இருக்கு. பிரேவிஸ், அதுக்கப்புறம் உனக்கு நூர் அகமது கண்டிப்பா த்ரூ நூறு. இன்னும் 5 வருஷம், பத்திரானா கண்டிப்பா. இவங்க 3 பேருமே யங்ஸ்டர்ஸ் பிளேயர் ஃபார் ஃபியூச்சர்ன்றப்போ உனக்கு ஒரு ஓவர்சீஸ்க்காக நீ எதுக்கு ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ஆளை ஆடணும்னு யோசிப்பாங்க. அது கான்வேவா இருந்தா உனக்கு ஓப்பனிங் ஆடல ஆயுஷ் மாத்தே, ருத்ராஜ் கேக்வாடு, இப்போ உருவில் படையில் இவ்வளவு இருக்கப்போ ஜஸ்ட் சாம் கரன் மாதிரி ஒரு ஆளை பண்ணிட்டா உனக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் தான் யோசிப்பாங்க. ப்ராப்ளி அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஓகே. பட் அவங்க டீமே டிரான்சிஷன் பண்ணன்றப்ப ம். இது வந்து ரேண்டமா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். யூஸ்வலா சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க. டெம்ப்ளேட் உடச்சு பண்ணிருக்காங்கன்றப்போ ஜஸ்ட் கோ ஓகே, நம்ம வந்து இதுக்கான பேக் ஆப்ஷன் தேடிட்டு ஒரு சாம்கரன் மாதிரி ஒரு ஆட வச்சுக்கலாம் தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப அப்படி பேசணும் இல்லைன்னா சிஎஸ்கே பத்தி. ஈவன் சேட் ஃபார் கேகேஆர். இல்லடா, ஈவன் நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய ஓப்பன் இருக்கு. இப்போ சாம்கரன் நீ ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணி ஓப்பனிங் ஆடணும் அவசியம் இல்லை. மேபி நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க. கைல் மேயர்ஸ் இருக்காரு. டெவாஸ்டேட்டிங் பயங்கர அடிக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் ஸ்டில் வி கேன் லுக் இன் ஃப்ளோட்டிங் ஃபார். தான். இந்த ஆப்ஷன் ஆ ஃப்ளோட்டிங் தான். உனக்கு அந்த ஆமா. உனக்கு ஒரு 4 ஃபாரினர்ஸுமே சர்டினிட்டி எந்த டீமும் கிடையாது. 3 ஃபாரினர்ஸ் ஒரு ஃப்ளோட்டிங். அந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க எப்படியா பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் உண்டு. ஸோ அதனால அவங்க ம். அவங்க மூவ் ஆயிட்டாங்க. கான்வே வந்து ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆமா ஆமா ஆமா. கான்வே அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கேம்ல வந்து ப்ராப்ளி சாம்கர் நாட்டானா தேர் மூவிங் அவே, இல்ல ரச்சின் ரவீந்திரா மறுபடியும் ஆட வச்சாங்கன்னா ஓகே ட்ரைங் அவுட் சம் ஆப்ஷன் அட் த டாப். ரொம்ப சந்தோஷமா இதுல இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப ம், சிஎஸ்கே பத்தி. ஏன்னா ரொம்ப நாளா வேங்கிட்டு இருந்தோம் எப்படா கிடைக்கும்னு சொல்லிட்டு. சோ அது வின் பண்றது கூட பிரச்சனை இல்ல. என்ன நம்ம தப்புன்னு என்ன சொன்னோமோ அந்த மாறி தப்பு வின் பண்றாங்க. ஒரே ஒரே சீசன்ல ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணி மாத்தி அதை வின் பண்ணி ப்ரூவ் பண்றாங்க பாரு. அதுதான் வந்து ஒரு சாம்பியன் டீமுக்கு வந்து அழகு. சோ அதுதான் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒன்னும் அதே ஈஸியா நீ இருக்க சொன்ன ப்ரூவ் மாதிரி எல்லாம் கிடையாது. அதே நீ சொன்ன 13 6 பவர் பிளேலே 5 6 வந்துருச்சுடா.
அதெல்லாம் பாக்குறதுக்கே செமையா இருந்துச்சு. அந்த அந்த அடிக்கிற ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் இல்ல இல்லன்னு சொல்றாங்க. இப்ப அது கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் வழக்கமா சிஎஸ்கே டெம்ப்ளேட் நான் ஷெல்லுக்குள்ள போகாம 40 தூபேவும் சொன்னேன். இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ப்ரிவியூல என்ன சொன்னேன், 44. தூபே சொன்னேன். ம். ம். தூபே என்ன சொன்னா, தூபே ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க, தூபே கண்டிப்பா இந்த கேம் அடிக்க போறான்னு சொன்னாரு. ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு பே ஆஃப் ஆயிருக்கு. அதுதான் சிஎஸ்கேவோட அந்த மந்த்ராகும். தூபேக்கு அப்படியே இல்லடா, தூபே கோல்டு. ஸ்டில் தூபே நல்ல பிளேயர் தான். இந்த இது பாத்தீங்கன்னா எல்லாமே ஆடி இருப்பான். பட் நீ அவன் யுவராஜ் சிங் மாதிரி எல்லா மேட்சும் அடிக்கணும்னு சொல்ல முடியாதுடா. சில மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸை போட்டு பொழப்பாங்க, சில மேட்ச் லாக் ஆயிடுவான். பட் ஆனா அவன் யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிக்கிறான், வச்சுக்கலாம். அவன் இந்தியன் மிடில் கண்டிப்பா ஆர்டர் நல்ல பிளேயர் நீ வச்சுக்கலாம். நீ யோசிச்சு பார்த்தனா குரூசியல் 3 சிக்ஸஸ் அடிச்சது தூபே தான். அஜித் ராணா 2 சிக்ஸ் அடிச்சது, வைபவ் ஒரு 3 சிக்ஸ் அடிச்சது, எல்லாமே குரூசியல் சிக்ஸஸ். எப்பப்பெல்லாம் மேட்ச் பிரச்சனை இருந்துச்சோ அது ரெம்ல சிக்ஸ் அடிச்சு பேச ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அண்ட் ஷார்ட் பாலோட டாக்டிக்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த பாடி லைனுக்கு அவுட் சைட்ல போட்டா மட்டும் தான் அடிக்கிறாரு, உள்ளுக்குள்ள போட்டா அடிக்க முடியல. அது போக போக இம்ப்ரூவ் ஆயிடும். பட் யூ கான்ட் ரூல் அவுட் தூபே அட் திஸ் டைம். நான் இப்ப என்னன்னா, பிரவிஸ், ஊர்வல் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, ஜடேஜா இவங்க எல்லாமே சேர்ந்து அடிச்ச இத்தனை சிக்ஸ் அடிச்சத இத்தனை நாளா நம்ம வந்து நீ தூபை மட்டுமே அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது நம்மளோட முட்டாள்தனம். எப்படி அடிப்போம் முன்னாடியா இருக்கா? கரெக்ட். மிடில் ஆர்டுனாலே தூபை தான். இப்ப மிடில் ஆர்டு தூபே லேட்டா தான் வர்றாரு. இப்ப முன்னாடி தூபை மட்டும் தான் அடிக்கணும், சிக்ஸ்னாலே சின்ன போட்டா தூபை வந்து தான் அடிக்கணும்னு நினைக்கிறோம். தூபை எத்தனை மேட்ச் அடிப்பாரு? அதுக்கே ஒரு மாதிரி மிஸ் ஆகும். நீங்க அவரை நம்பி போற தப்பு. பட் இப்ப அதை அழகா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த ஜென் போல்ட் இந்த படத்துக்கு அப்ரோச்ல வந்து சிஎஸ்கே கன்வென்ஷனலா அந்த ஒரு 7-7 ஆடி கடைசி புல் பண்ணுவோம் அதெல்லாம் இல்லாம ஃப்ரண்ட்ல இருந்தே அப்ரோச் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ 19th நல்லா இருப்பேன், 19th ஓவர் 100 அகமதுக்கு கொடுத்தான் என் தலைவன். அங்கதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீ சொன்ன எனக்கு நீ கலீல் சொன்னதுதான். அகமது ஆறு அதுதான் என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்ன சொன்னது. தோனியோட பிளஸ் என்ன, ஜெகதீஷ் சர்மாவை கொண்டு வர்றது அந்த மாதிரி கொண்டு வந்ததுதான். அதுதான் அதுதான் என் தலைவன், பழைய தலைவனா அந்த வரணும். அந்த டாக்டிக் தான் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா இவனுங்க பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நாங்க புலம்புனது. அதெல்லாம் அப்படியே ஒரு மேட்ச்ல எக்ஸிக்யூட் ஆகி வின் பண்றது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேணும்னா ஆமா. நீங்களும் கீழே வந்து சந்தோஷமா புலம்புங்க, நாங்க கேக்குறோம். ஆமா. அவ்வளவுதான். நல்லா ஹாப்பியான மேட்ச். அடுத்த அண்ட் மேட்ச் ஆல்சோ எனக்கு போயிடலாமா? ஒரே ஒரு, ஆமா, அதுக்கு ஒரே ஒரு கன்சர்ன்டா, அந்த பத்திரானா ஃபீல்டிங் இருக்கு. ஐயோ முடியலடா டேய். அவன் இந்த பின்னாடி நின்னுட்டு நான் டேய் தம்பி டேய் நீ கேட்சையும் விடுறான், ஒரு கெஸ் பண்ண மாட்றான், ஓட மாட்றான். ஒரு பால் கைக்கு வருதுடா. ஒரு பால் நீ எப்படி தெரியுமா, அந்த முட்டி போட்ட மாதிரி அப்படி உட்காந்து இந்த ஸ்பிரிண்டர் பொசிஷன் இந்த பிடிப்பாங்க தெரியும். கையில எடுத்துட்டு த்ரோ பண்ணுவோம். கையில போட்டு பால் கையில நிக்க மாட்டேங்கிறா, கையில பட்டு அப்படியே தெரிச்சு ஓடுதுடா பால். இவன் ஃபாஸ்ட் பண்றதெல்லாம் பவுலர்னாலே டேய் ஃபாஸ்ட் அதுக்கு பவுலர்னால ரொம்ப டேய் இது ஜென்ரலா இது ஃபீல்டிங் கஷ்டம். டேய் இது ஃபீல்டு டேய் இது என்ன சொல்றது, ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர் கூட நல்லா பண்ணுவான்டா ஃபீல்டிங். டேய் கையில வர்ற பால போய் விடுறான்டா அப்படியே. இது என்னடா அது, அவனுக்கு அந்த இடத்துல போய் நிக்க வச்சிருக்காங்க அவனை. வேற எங்கேயும் உன்னால ஒளிச்சு வைக்க முடியாது. அது வந்து அது என்ன சொல்றது, தீக்ஷனா பத்ரியானாக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபீல்டிங்னாலே பயம்னு எழுதி வச்சிச்சு போல இருக்கு. கேகேஆர் பத்தி பேசுவோம். கேகேஆர் பிளேட் குட் கேம். வெங்கடேஷ் இருந்தப்போ மணிஷ் காண்டிய பிளேட் கொண்டு ஆடுறதாகட்டும், அது அஜின் கர்ணே ஸ்டெப் அப் பண்ணதாகட்டும். ஸோ பவுலிங்லயும் வந்து நல்லா பண்ணாங்க. பெட்டர்மெண்டா அவங்களுக்கு அந்த வைபவ் ஓவர்னாலதான் அவங்களால புல் பேக் பண்ண முடியும். பட் ஆனா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாங்க. இவ்வளவு தூரம் வந்ததே அவங்களுக்கு வந்து அந்த டீம் காம்பினேஷன் அடிவாங்க வந்து 23 கூட இன்வெஸ்ட் பண்ணது. என்ன ஏ சொல்றது, இந்த மாதிரி ஆடுறது பிரேவ் ஒரு பெரிய மூவ், விஷயம். வெங்கடேஷ் ஐயரை தூக்கிட்டாங்க. புரியல. பிரேவ் என்னது? கால், வெங்கடேஷ் ஐயரை ரிமூவ் பண்ணிட்டாங்க டீம்ல இருந்து. இல்ல அவங்க ஸ்டிச்சஸ் தான் சொன்னாங்க. தூக்குனதா ஸ்டிச்சஸா ஒண்ணும் தெரியல. தூக்கிட்டாங்க பட் அவ்வளவுதான். ப்ராபர்லி அவங்க அதான் ஒரு வின்னிங் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் புல் பேக் ஆனது காரணமே வந்து அவங்களுக்கு அந்த கேப்டன்சி செட் ஆகல, டாப் ஆர்டர் செட் ஆகல, ஃபாரின் ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் எதுவுமே செட் ஆகாமலே இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிருக்காங்கன்றப்போ பெட்டர் தான். பட் என்ன பண்றது, அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்க தோத்துட்டாங்க. ஸோ இப்போ பிளே ஆஃப் வந்து இன்னும் ஓப்பன் அப் ஆயிடுச்சு. இப்போ சிஎஸ்கே வின் பண்ணது யாருக்கு நல்லதோ இல்லையோ, ரெண்டு பேருக்கு நல்லது. ஒன்னு மும்பை, ஒன்னு டெல்லி. இந்த ரெண்டு டீமுக்குமே நல்லது. ஏன்னா கேகேஆர் காம்படிஷன் அவுட் ஆனதுனால இப்ப கீழே காம்படிஷன்ஸ் கம்மி. எல்எஸ்ஜி, பஞ்சாப் அவங்க மட்டும் தான் இருக்காங்கன்றப்போ இன்னும் வந்து அந்த டாப் 4க்கான பேட்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீ அப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த மேட்ச் போயிடலாமா? சூப்பர். கண்டிப்பா அடுத்த மேட்ச் செம எக்ஸைட்டிங் மேட்ச். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் இன்டு பிபிகேஎஸ் வெர்சஸ் டிசி. ஆமா, ஒரு மினி குவார்டர் ஃபைனல்ஸ்னு சொல்லலாம். பிபிகேஎஸ் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. பட் அகைன் நத்திங் தே கான்ட் டேக் இட் வெரி லைட்லி. அண்ட் டிசி வந்து இட்ஸ் ஹை 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 ப்ரெஷர் மேட்ச். கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். தோத்துட்டாங்கன்னா கேகேஆர் மாதிரி தான், வீட்டுக்கு தான், ஒரு வழியே இல்லை. டிசி அவ்வளவுதான். ஆனா இது வந்து பிபிகேஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிசி பார்க்கவே பரிதாபமா இருக்காங்க. அவங்க கேம்ப்ல என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. தே ஹாவ் டு கம்ப்ளீட்லி ரீக்ரூப் தேர் சைட். அண்ட் ஒரு மாதிரி டீமும் செட் பண்ண, ஏன்னா அது டீம் செட் ஆயிடுச்சுடா. நீ பிளேயருக்கு நீ ஒரு ரோலுக்கு ஆடுன்னு சொல்லணும். நீ டீமே செட் ஆகல. பேட்டிங் ஆடுற ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு. நேத்து யாரோ ஒருத்தருக்காங்க, அட்டல்னு சொல்லி ஒரு ஆப்கானி அவரை பிளேயர் பத்தி நான் எடுத்திருக்காங்க. சொல்றேன்.
சக்கி பட்டேல்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ரீசெண்டா ஒரு 70 75 ஸ்கோர் பண்ணாரு சாம்பியன்ஸ் டிராஃபில. அண்ட் நல்ல 62 இந்த பவர் பிளே. அவங்களுக்கு வந்து அந்த கருண் நாயர் பிளேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருந்துச்சு. ஆஃப்டர் மும்பை கேம் பெருசா கண்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ ஓகே, நம்ம ஹாரி ப்ரூக் ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஓப்பனர் இன்கேஸ் அவங்க வந்து இஷான் இஷான் போற அபிஷேக் போற நம்பர் 3 இறக்கிட்டு பட்டேலையும் காஃபியும் முதல்ல இறக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கரெக்டா. ஏன்னா அவங்களால டானன் பட்டேல் பெரேரா ஆட யாரு? முடியல. அட்டேல் அட்டேல் சாரி பட்டேல் சி அட்டல். அட்டேல் சக்கி ஓகே பட்டேல். ஓகே. ஆ ஆ. சக்கி பட்டேலையும் ஃபேம் பிளஸ் ஓப்பனிங் இருக்க வச்சு நம்பர் 3 அபிஷேக் பொருள் ஆட விட்டு நம்பர் 4 வந்து கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பர் 5 வந்து இவர் இருப்பாரு. அப்புறம் என்ன, பட்டேல், அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல், அஷ்கர் சர்மா. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ். யுவராஜ் நிகாம்னு நம்பர் 7 வரைக்கும் பேட்டிங் ஆயிடும்ன்றப்ப அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டப்ஸ். சேஞ்சஸ் தேவைப்படுது. அதான் ஸ்டப்ஸ் டூ. ஸோ அந்த மேல வந்து அந்த பட்டேல் ஆட வச்சுட்டா பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப அட்டேல் யூஸ் பண்ற பாரு, அட்டேலு, ஸ்டார்க்கு, வேற யாரு, ஸ்டப்ஸ், சமீரா. 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 சமீர் அக்பர்ல தான் அட்டில் வந்துடும். சமீர் அக்பர்ல அட்டில் வந்துரும்ல. ஓகே, நட்டு ஒரு வருவாரு. நாலு அப்ப பார்த்தா இன்னொரு இது யாரு வருவா? இன்னொரு ஃபாஸ்ட் அதான் பவுலர் வேணுமே. இன்னும் ஃபர்ஸ்ட் பால் நடராஜன் இருக்கார்ல. நட்டு ஸ்டாருக்குடா, இன்னொரு பவுலர் வேணுமே. மேபி முகேஷ் குமார் வருவான்னு நினைக்கிறேன். முகேஷ் குமார், ஆமா முகேஷ் குமார். ஏன்னா அதான் நீ ஒரு சமீர் ஒரு பவுலரை விட நீ ஒரு பேட்டர் எடுக்கிற, அப்ப நீ இன்னொரு பவுலர் வேணும்ல. முகேஷ் குமார் தான் வரணும். ஆமா, கருண் நாயருக்கு பதிலா முகேஷ் குமார் வந்துருது. சிம்பிள். ஓகே ஓகே. சோ அந்த காம்பினேஷன் ஆடினா பெட்டரா போவாங்களான்னு இருக்கும். தெரியல. பிகாஸ் இப்பதான் அவங்க ஒரு ட்ரை மாதிரி பண்றாங்க. எக்ஸ்பிரஸ் பேஸ் எதிர்பார்க்கறாங்க. ஒரு 145 கண்டினியூஸா போடணுங்கிற மாதிரி. இல்ல சமீரா, சமீரா அவங்க நம்பினா பின்னாடி வந்து அவங்க பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அவங்க பவுலிங்ல ஸ்ட்ராங்காவே இருக்காது. வெறும் ஸ்டார்க்கை மட்டுமே நம்பி நீங்க போக முடியாது. ஸ்டார்க்கை சுத்தி நல்லா போட்டாதான் ஸ்டார்க் ரொம்ப நல்லா போடுவாரு. ஏன்னா அவங்க ம். அங்க டிஃபென்சிவா நீ பண்ண ஸ்டார்க் அட்டாக் பண்ணது கரெக்டா இருக்கும். ஸ்டார்க் அட்டாக் பண்ணணும், டிஃபென்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அடிதான் வாங்குவாரு. சோ இந்த ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா 12th கேம் முன்னாடி ஒருத்தர் திருப்பி இங்க கூட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா பிளேயிங் நல்லா கண்டிப்பா ஆட வைப்பாங்க. அட் த பாட்டம் நெக்ல கூட்டு வந்திருக்காங்கன்னா. ஸோ ஹாரி ப்ரூக் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் ஆகுது, எல்லா டீமுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ப்ராபபிளி இவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகி கொஞ்சம் இது அவங்க டிசி வின் பண்ண முன்னாடியே நல்லா பண்ணிருக்கலாம்டா. ஆனா இது முன்னாடியே இருக்கும். பண்ணிருக்கலாம். ஏன்னா ஸ்குவாட்ல எடுத்து அவங்களுக்கு பார்த்தா கருண் நாயர் ஆளே மேல இல்லடா ட்ரஸ்ட் அது. பண்ண, இல்லடா, கருண் நாயர் அது மேல ரொம்ப ஓகே. இப்ப நீ இருக்கிற பிளேயர் ஓகேடா, பட் நீ ஏதோ ஒண்ணு இப்ப பாரு, படிக்கலுக்கு இன்ஜுரிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது வரும்போது வெளியில ஒரு ஆள் நீ வந்து பேக்கப், ஒரு ஆள் இன்ஜுரி போயிட்டானாலே டக்கு நீ ஒரு பேக்கப் வந்து ஒரு ஒரு கன்சிடர் ஓவரால் ஸ்குவாட கன்சிடர் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இல்ல ஒரு பேட்டர் வேணா ஒரு பேட்டரை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நீ லாஸ்ட் மினிட்ல புல் அப் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, பாப்போம். அது அண்ட் ஆல்சோ பெட்டரா. இவங்களுக்கு அந்த டானவன் ஃபெராராக்கு கொஞ்சம் சான்ஸ் தான் நல்லா இருக்கும். நல்ல பிளேயர் ஆனா SC20 சூப்பரா ஆடி இருக்கான். ஸ்டப்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் டானன் பெரேரா. அவர் ரோல் கிளாரிட்டி நீ பார்த்தா ம். டோனன் பெரேரா வந்து ஆமா நம்பர் 5 ஆமா நம்பர் ஆமா. 6 தான். ஸ்டப்ஸ் கரெக்ட் வந்து கரெக்ட். உன்னால ஸ்டப்ஸ் டானன் பெரேரா ரெண்டு பேரும் டீம்ல நீ ஆட வச்சுனா உனக்கு வந்து காம்பினேஷன் அடிப்பாங்க. சோ அந்த டிசி ம். வந்து இந்த பிளேயருக்கு இந்த பிளேயர் ஹேமம் பதானி வந்து கப்பு நிறைய வின் பண்ணிருக்காரு. ஸோ ஹி நோஸ் ஹவு டு ஹேண்டில் த டீம். அப்படின்றப்போ வந்து அவர் வந்து ரோல் கிளாரிட்டி தான் அவருக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ம். ப்ராபலி அந்த சேஞ்சஸ்க்காக தான் அட்டல் கொண்டு வந்திருக்காங்க. டிசி வின் பண்ணா கொஞ்சம் என்ன சொல்றது எக்ஸைட்டிங்கா போகும் நெக்ஸ்ட் வீக். ஸோ அவுட் சைடரா பாக்குறப்போ டிசி வின் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ பஞ்சாப் கேம் நெக்ஸ்ட் கேம் வந்து மும்பையோட அது இன்னும் பயங்கர குரூஷியலா இருக்கும்ன்றப்போ தென் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும்ன்றதுக்காக டிசி வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ சொல்லி யார் வின் பண்ணுவோம்? எனக்கு டிபிகேஎஸ் தான்டா. எனக்கு வந்து இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்லாம் வேணாம். டிசிக்கு வந்து பாய் பாய். ஏன்னா அவங்க வந்து இன்னும் பண்ண போற மாதிரி தெரியல. ஸோ டிபிகேஎஸ் வந்து கம்ப்ளீட் ரவுண்டட் சைடா தெரியுது. அண்ட் ஆல்சோ தே ஆர் இன் செகண்ட் பொசிஷன். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். டாப் டூ வந்து சீல் பண்ணிடலாம் அவங்க. பஞ்சாப்ல வந்து ஓவன் அப்படி ஓவனா ஓமனா அவர் மிட்ச் பேர் ஓவன். எக்ஸாக்டா ஞாபகம். மிட்ச் ஓவன். மிட்ச் அமிஷ் ஓவன். அமிஷ் ஓவன். அவர் வந்து இந்த ஃபைனல் பிபிஎல்ல வந்து ஹோபார்ட் அகேன்ஸ்ட் ஆமா பிளேயரு. ஆமா. எங்க இருந்து நம்மால எங்க இருந்தோ கொண்டது கரெக்டா ரிக்கி புடிச்சு பாண்டிங். கூட்டு வந்துட்டான். எங்கால ரிக்கி பண்ணிங்க ஆஸ்திரேலியன்ஸா பாட்டு துண்டா நல்ல ஹிட்டர் வேற, பயங்கரமா வந்து சிக்ஸ் அடிக்கிற பிளேயர் வேற. சோ அவரையும் ஆட வைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த இல்ல தேர்ட் இல்லடா. ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லடா சான்ஸ் இருக்குடா. நீ வேற நீ யோசிச்சு பாரு, உமர் சாய் வந்து ஆட வச்சாங்க. உமர் சாய்க்கு பதிலா ஆட வைக்க நிறைய சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த ஒரு பிளேஸ் வந்து தேவைப்படுது. அவங்களுக்கு பவுலிங்க்கு பஞ்சமே கிடையாது. உமர் சாய் போட்டுதான் வின் பண்ண கிடையாது. ஸோ மேக்ஸ்வெல் போயிட்டான்றப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆட வைக்க, ஏன்னா உனக்கு பிளே ஆஃப் போறோம்னு ஆகி போச்சு. ஒரு எக்ஸ்பெக்ட் பிளேயர் வேணும். ஏன்னா இந்த பிளேயரை பத்தி பெருசா டேட்டா இருந்திருக்காரு. இந்த பிளேயரை பத்தி உனக்கு வந்து பெருசா இந்த கண்டிஷன்ஸ் எப்படி ஆடுவான்னு யாருக்குமே தெரியாது. டபுள் எக்ஸ் ஸ்குவாட் மாதிரி தான். அடிச்சா நமக்கு நல்லது, பட் அடிக்கலைன்னா அவங்களும் வந்து கண்டுபிடிக்க முடியாது எந்த பிளான்ஸ் சொல்லிட்டு. ஸோ அது கண்டுபிடிக்குள்ள 2 கேம் ஆயிடும். ஸோ ஃபார்ம் வந்துடும் தான் பார்ப்பாங்களே தவிர. ஸோ ப்ராபலி இந்த மாதிரி இந்த கேம்ல ட்ரை பண்றது பெட்டர். ஏன்னா நெக்ஸ்ட் கேம்லாம் வந்து விர்ச்சுவல் நாகோஸ் மாதிரி ஆயிடும். ம். சோ இந்த ஆமா கேம் ஆமா. ஆட வச்சா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ட்ரை பாப்போம். பண்ணலாம். பட் ஸ்டில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து உமர் சாய் தான். உமர் சாய் பாத்தியா, நம்ம கூட சூப்பரா போட்டுறாரு. அந்த 10th 11th ஓவர் நல்லா போடுவாரு. கண்டெயின் பண்ணி கொடுப்பாரு நல்லா. அந்த பேட்டிங்குமே ஹெல்ப் ஆகும். அதனால உமர் சாயே இருக்கலாம். ஏன்னா இல்லடா மிட்சம் அவங்களுக்கு எல்லாமே பிச்சு
அப்ரண்ட் ஆடுற பிளேயர்ஸ்டா. அப்ரண்ட் ஆடுற பிளேயர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க இங்க பாரு. இருக்கு, அவனை நம்பர் 4 நம்பர் 5 கூட ஆட வைக்கலாம். ஆட வைக்கலாம். பட் எனக்கு நான் தெரியல, பிபிஎல் பெருசா நான் ஃபாலோ பண்ணேன், ஹண்ட்ரட்னு பார்த்தேன். பட் லைவ் மேட்சஸ் அது அவரோட ஓகே. ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. நீ சொல்றது ஓகே, பட் அவங்களுக்கு நீ ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரஸ்டபிள் பேட்டர் கிடையாது. நீ நோட் பண்ணியா, ம். இவங்களும் வந்து ஜிடி டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முக்காவாசி பிரியான் சாரியா, பிரப்சிங்டன், ஸ்ரேயஸ் ஐயர், இந்த சரியா 3 சார். பேரை வச்சே ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்காங்க. உனக்கு நம்பர் 3 போனதுக்கு அப்புறம் உனக்கு யார் பேட்டர் இருக்கா? நேகல் வதையா ஒரு கேம் வின் பண்ணி சஷாங்க். கொடுத்தாரு. சஷாங் வந்து அதான் நம்ம கூட ஆடினாரு. சோ உனக்கு வந்து ஃபார்மேட்டபிளா வந்து இவங்களால வின் பண்ணி சீல் பண்ண முடியுன்ற மாதிரி கிடையாது. நேகல் வதையா ஒரே ஒரு கேம், ஐ திங்க் 2 கேம் ஆர்சிபி நினைக்கிறேன், நாட் ஷூர், ஆர்சிபி ம். தான் நினைக்கிறேன். ஒரு கேம் பயங்கரமா வின் பண்ணி கொடுத்தாரு. சோ அதுக்கப்புறம் பெருசா கண்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கிடைக்கலன்றப்போ அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணதான் பார்ப்பாங்க. எல்லா மேட்சும் பிரப்சிம்ரன், பிரேஸ், காப்பத்தி ஸ்டேஸ் இருக்கிறதுனால சோ நம்ம வந்து ஓகே நம்பர் 4ல இந்த ஓவன் மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். நம்ம ஹர்ஷதீப் சிங், அவங்க வைசாக் விஜயகுமார் கூட ஒரு கேம் இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பரா போனாரு. சோ அவர் கூட ட்ரஸ்ட் பண்ணி கொண்டு வரலான்றது என்னோட தாட் ப்ராசஸ். நான் உனக்கு பேட்டிங் வந்து ஓகே. மிடில் ஆர்டர் ப்ரெஷரா இருக்கு. ம். அந்த ஒரு ஓகே. திங் தான் பஞ்சாப் நான் பண்ணேன். ஓகே. பஞ்சாபோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் எது தெரியுமா? லாஸ்ட் மேட்ச் வந்து சீரியஸா ஹேட்ஸ் ஆஃப் டு தி மாஸ்டர் ஸ்ட்ரோக். மைட் பி அந்த மேட்ச் வேணா அவங்களுக்கு பே ஆஃப் பண்ணாம இருக்கலாம். இதே அந்த ஸ்ட்ரோக் கண்டினியூ பண்ணாங்க, டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு க்ரூஸ். நம்பர் 3, என் தலைவன் ஜாஸ் இங்கிலீஷ போட்டது தான்டா மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வரும்போது பார்த்திருக்கேன், நம்பர் 5ல வராரு. என் சகாக்கு அடுத்து வராரு பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன். அங்க அவரோட ஸ்பின்னை கொண்டு வந்து அவரோட அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. நல்லா கப கப கபன்னு எரியறதுல தண்ணியை ஊத்தி அமர்த்தின மாதிரி அமர்த்திடுறாங்க. இது இவங்க 2 பேரும் அக்ரெசிவா போறாங்க. இப்ப 2 ஓவர் 3 ஓவர் விக்கெட் வந்துச்சுன்னா, ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து அடிக்க போறதுக்கு பதிலா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஸ்பின்னை நல்லா ஹிட் பண்றவர். நல்லா அந்த லாங் ஆன் ரீச் இருக்கும். அந்த ஒரு மாதிரி டான்சிங் ரோஸ் மாதிரி நல்லா ஆடி திரும்பி திரும்பி ஆடி வச்சு விளாசுவாரு. ஜாஸ் இங்கிலீஷை நீங்க முன்னாடியே இறக்கி நம்பர் 3 ஜாஸ் இங்கிலீஷ் பெர்ஃபெக்ட் பிளேஸ். ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் போடுவாங்க. பவர் பிளே எல்லாம் பெருசா ஸ்பின்னர்லாம் ஒரு ஓவர் தான் போடும், 5 ஓவர் 6 ஓவர் தான் போடுவாங்களே தவிர முக்கால்வாசி ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான். ஜாஸ் இங்கிலீஷ் முன்னாடி விட்டு போட்டு பொல பொல பொலந்து எடுறா அப்படின்னு சொல்லி செம்ம மூவ். எனக்கு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மூவ். பிரைனி மூவ். ஸ்ரேயாஸ் ஐயர் எனக்கு 4th வரணும். ஏன்னா 4th வரும்போது கொஞ்சம் விக்கெட் 2 விக்கெட் விழும்போது பவர் பிளே முடிஞ்சு ஸ்பின்னரை என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ போது நீ டேக் ஆன் பண்ண லாஸ்ட் டைம் செம்ம டேக் ஆன் பண்ணாங்க பிபிகேஸ். அதை டேக் ஆன் பண்றது முக்கிய காரணம் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அந்த ஹிட் பண்ணி. ஏன்னா நிறைய மேட்ச் அவங்க இதானதுக்கு ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் பவர் பிளே அவுட் ஆயிடுறாரு ரொம்ப அடிக்க போய். அதை கட் பண்ணி அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் மாத்தி விட்டு இவருக்கும் இது கொஞ்சம் ஹிட் ஆகும், இதுக்கும் இது ஹிட் ஆகும், டீமுக்கும் பாத்தீங்கன்னாலுமே இது ரொம்ப செம பெனிஃபிட்டா இருக்கு. அதனால அந்த பர்டிகுலர் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குக்காகவே இன்னைக்கு நைட்டு பிபிகேஸ் ஜெயிச்சு சூப்பரா குவாலிஃபை ஆக போறாங்க. இதான் என்னோட இது. அதான் இல்ல, எனக்கு டிசி அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கன்னு தோணுது. எல்லாமே ஒரு மாதிரி ஃபைட்டர்ஸ். சாம்பியன்ஸ் ம். வேற, ஃபைட்டர்ஸ் வேற. சாம்பியன்ஸ் இருக்க டீம் வந்து ஆப்வியஸ்லி நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், பட் ஃபைட்டர்ஸ் வந்து தில் ஆல்வேஸ் ஹிட் அபோவ் த வெயிட் அப்படின்றது வந்து ஒரு ரீசன். நம்ம நியூசிலாந்து மாதிரி டீம். ஸோ டிசியை ம். பாக்குறப்ப எனக்கு அந்த நியூசிலாந்து ஞாபகம் தான் வருது. அவங்களுக்கு வந்து பெருசா வந்து ராகுல்ன்றத தவிர இவங்க ராகுல் ஸ்டார்க். ஸ்டார்க் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டார்க்கா கிடையாதுன்றதுனால அது சொல்றேன். மற்றபடி நோ பேட் டு ஸ்டார்க், ஏன்னா அவர் வந்து நாக் அவுட்ஸ் தான் அதிகமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஐபிஎல். அந்த ரீசனுக்காக சொல்றேன். ஸோ டிசி வந்து ஃபைட் ஓகே. பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அங்க ஒரு ஆஸ்திரேலியன் எதிராளியே இருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்டார்க் எப்படி போடணும்னு தெரியும். அதனால ம். அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஓகே. இன் நம்ம ப்ராபபிலிட்டி ஃபேண்டசி வின் ப்ராபபிலிட்டி பிபிகேஎஸ் 55-45 அடிச்சிருவாங்க. பிபிகேஎஸ் துண்டாங்க அடிச்சிருவாங்க. எனக்கு அதே தான். டிசி 55 டிசி. டிசி. சூப்பர், நல்லா இருக்கும் ஃபேண்டசி தர்மசாலா பார்ப்போம். ஆமா. சரி, ஓகே. ஃபேண்டசி போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பி இல்ல, நீ ஃபர்ஸ்ட் சொல். 3 நானே பிளேயர்ஸ் சொல்றேன். ஃப்ரம் ஈச் டீம். ஸ்டார்க்கு, கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் வந்து ஆம், விப்ராஜ். சோ இந்த 3 பேர் விப்ராஜ் அடிப்பார்னு தோணுது. விக்கெட் விடாது, ஏன்னா ப்ராப்ளி ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க 3 பேர். அதுக்கப்புறம் பஞ்சாப்ல வந்து அது கோ ஃபார் இவர் பிரியான் சாரியா கண்டிப்பா போடும். பிரியான் சாரியா டாம் டியூ. ஸ்டார்க் பேட்டில் செம்மையா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். பவுலிங்ல வந்து சஹல். ஓகே. சஹல் அடிக்க போய் அவுட் ஆவாங்க. குடிஞ்சு குடிஞ்சு ம். அடிச்சிடலாம். தர்மசாலா வந்து லாங் அடி பறக்கும்னு சொல்லிட்டு ப்ராப்ளி அவுட் ஆக சான்ஸ். என்னோட பிக் வந்து டிசில இருந்து அக்ஷர் பட்டேல். WT பிளேயர், முன்னாடியும் வருவாரு, பவுலிங் அளவர் போடுவாரு, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து அபிஷேக் பொரேல். அபிஷேக் பொரேல் இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டேலண்ட், நல்ல ஃபைண்ட், டெஃபினட்டா ஒரு 30-40 குவிக் ரன்ஸ் அவர்கிட்ட இருந்து இருக்கும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து நட்டு. நட்டு வந்து அன்னைக்கே ஆட வேண்டியது, மழை நல்லா ஆடல, திரும்ப வராரு, டெத்துல போடுவாரு, விக்கெட் கண்டிப்பா 2-3 விக்கெட் கிடைக்கும், ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும்.
இந்த பக்கம் பிபிகே சைட் பாத்தீங்கன்னா ஐ வில் ஸ்டார்ட் வித் ஜாஷ் இங்கிலீஷ். ஜாஷ் இங்கிலீஷ் வந்து பவர் பிளேலே உள்ள வருவாரு கண்டிப்பா. ரெண்டு பேரும் அடிப்பாங்க, பிரப்சிமரன் ரெண்டு பேரும் அடிப்பாங்க, சீக்கிரம் விக்கெட் வரும். வருவாரு, போட்டு போலன்னு பொழப்பாரு கண்டிப்பா. பவுலிங் வந்து ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் கண்டிப்பா பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர்ல விக்கெட் அண்ட் டெத்ல ஒரு ரெண்டு விக்கெட் கண்டிப்பா. அதனால ஹர்ஷ்தீப் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஸ்டாய்னிஸ் இந்த ஆல்வேஸ் மேட்ச் வின்னர், இம்பார்ட்டன்ட் மேட்ச் வின்னர். ஸோ ஸ்டாய்னிஸ் வந்து நான் என்னைக்குமே எடுப்பேன். ஸோ அதனால இந்த மூணு பேர் என்னோட ஃபேண்டசி. சரி, ஓகேடா. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ரெண்டு பேரும் வேற வேற சொல்லியிருக்கோம். டிபிகேஸ் நான் சொல்லியிருக்கேன், நீ டிசின்னு சொல்லியிருக்க. நல்ல மேட்சா இருக்கு இன்னைக்கு. பார்த்துட்டு யார் ஜெயிச்சா இல்லை எப்படி போச்சுன்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோக்கு. உங்களோட தாட் சொல்றீங்க, பட் டெஃபினெட்லி வி அக்ரி. ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ இதோட போடுங்க, நாங்கள் அதையுமே ரெண்டு சைடுமே அட்ரஸ் பண்ணுவோம். அண்ட் நாங்க யார் அதையும் பண்ணாலும் டிஸ்பிளே தப்பு கூட தான். பண்ணோம். யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். இவங்க பண்ணாலும் சரி. ஆனா இப்ப ரீசெண்டா இவங்க பண்ணி இவ்வளவு ரொம்ப எவிடென்ட்டா பார்த்ததுனால நான் சொல்றேன். பட் இவங்க பண்ணாலுமே அதுவும் தப்பு தான். அந்த நாளைக்கு வந்து ஏஐ ஜென்ரேட்னு சொல்றாங்க, அது பண்ணாம இவங்களே இது பண்ணியிருந்தாங்கன்னா அதுவுமே தப்பு தான். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் இதை கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தேன். எனக்கு கமெண்ட்ஸ் யாருமே அபியூசிவான பெருசா யாருமே பேசல. எல்லாருமே ஜெனியூனா தான் பேசியிருந்தாங்க. எப்படி நீங்க சொல்லலாம், ஏன் எப்படி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமால இருந்தது. ஸோ அதனால வி டெஃபினெட்லி வெல்கம் தேர் அண்ட் வி ஆல்சோ ட்ரை டு ரிப்ளை பேக் டு ஆல் த கமெண்ட்ஸ். ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி அபியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணா நான் வந்து அதை அப்படியே டெலீட் பண்ணிடுறேன், ஆர் அதை வந்து இக்னோர் பண்ணிடுவோம். டெஃபினட்டா இந்த ஆட்டோமேட்டிக்கா கமெண்ட்ஸ் எல்லாமே யூடியூபே ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ வி ஆல்வேஸ் வெல்கம் தட். Thank you so much for all your support and love. And we'll come back with a review of the PBKs versus DC mini quarterfinal and knockout mini quarterfinal tomorrow. And until then, we're all signing off the duos, PJ and Maddie. Thank you and bye bye.